ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் ஆங்காங்கே இருந்தாலும் ஆவியில நம்ம ஒன்றுபட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை மூலம் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். எல்லா விதமான உபத்திரவங்களிலும் நமக்கு ஆறுதல் கட்டளையிடுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியில், பலவிதமான பாடுகள் மத்தியில் அவர் கண்டு கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தருக்காக நாம் உபத்திரவங்களை சகித்தால், கர்த்தருக்காக பாடுகளை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆறுதல் கூட இருந்து வழி நடத்தப்படுகிறதை நினைத்து அவர் சந்தோஷத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார்? முதலாவது, தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது விசுவாசத்தின் மூலம் தேவன் நமக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தின சரித்திரமே இல்லை. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்வ வல்லமுள்ள தேவன் அன்பினாலே கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறது மாத்திரம் இல்லை, 100க்கு 100 நம்பிக்கையை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் மத்தியிலையும் தைரியமாக இருந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்கான பலனையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறதாக நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஜெயத்துக்கு நேராக வழி நடத்தும். எப்போதுமே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லணும். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். யாருடைய கையிலும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் என்ற ஒரு விசுவாசம் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளால காணப்படுகிறதோ அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் சரீரத்தில் ஒரு பலகீனம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட போது அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, இந்த பலகீனம் என்னை விட்டு மாற்றப்படட்டுமே, நான் சுகம் அடையட்டுமே, நான் கர்த்தருக்குள்ளால தைரியமா இன்னும் முன்னேறி போகட்டுமே, சுவிசேஷ ஊழியத்தை நான் இன்னும் பலமாய் செய்யட்டுமே என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனா தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் சரிதான், ஆனா கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்துல உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். பலகீனத்தின் மத்தியிலும் ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார்னா, அவருடைய பிள்ளைகளாய் நாம் கடைசி வரை நிலைநின்று ஆமென் கர்த்தருக்காக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவ சமூகத்துல ஆமென் பலகீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு, எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா, எனக்காக யார் பேசுவா என்ற ஏக்கத்தோடு காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் ஆறுதலின் தேவன். அது சாதாரணமான ஒரு வார்த்தை அதில் சொல்லப்படவில்லை. சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம்
அவருடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக. அப்போ எந்த நேரத்துல தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார்? மனுஷன் நம்ம வாழ்க்கையில இது ஆகாது, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆகாது என்று எப்போது ஒதுக்கப்பட போகிறோமோ, தள்ளப்பட போகிறோமோ, அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக மரித்தேன். கர்த்தருக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுல தான் நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுகிறது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை தேவன் நமக்கு தந்து ஆஸ்வதிக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆமென், தனிமையா, யாருக்கும் கஷ்டங்கள் தெரியாத நிலைமையில ஆமென், வீடுகளில் காணப்படுகிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் ஆமென், நான் யாரிடத்துல போவேன், யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்காக பரிந்து பேசுவார், யாரிடத்துல நான் போனால் எனக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும், யாரிடத்துல போனாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கலங்கவே வேண்டாம், கர்த்தர் சகல விதமான ஆறுதலையும் தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் வந்தபோது உலக மனுஷர்கள் நினைத்தார்கள் எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் அவங்க இழந்து விட்டார்கள், சமாதானத்தை இழந்து விட்டார்கள், நிம்மதி இழந்து விட்டார்கள், வாழ்க்கையே இழந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை என்னுடைய காதுகளை கேட்க ஆரம்பித்தது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் என்னுடைய விசுவாசம் சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். விசுவாசத்தோடு முன்னால கால் வைத்த போது தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்ததை என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் எனக்கு வேண்டிய தேவ கிருபை, தேவ அபிஷேகம், மனுஷன் நம்மளை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் தேவன் நம்மை புரிந்து கொண்ட அந்த விதங்களை நாம் நினைக்கும் போது கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை நமக்காக செய்தாரே. இன்றைக்கு வரையிலும் ஏறக்குறைய 23 வருடங்கள் ஆமென், தனித்த சூழ்நிலையில, யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்த போதிலும் தேவன் கூட இருந்து சகல விதமான ஆறுதலையும் தேவன் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்கும் போது அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவாதிபதியானவராய் கூட இருந்து வழிநடத்துகிறார் என்பதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் தெய்வ சமூகத்துல ஒரு இழப்பின் மித்தமோ, சரீரத்துல பலகீனத்தின் மித்தமோ, பிரச்சனைகள் மித்தமோ, தனித்திருக்கிற சூழ்நிலை மித்தமோ, யாரும் நமக்கு ஆறுதல் சொல்ல இல்லையே என்று ஏங்குற ஏக்கத்தின் மித்தமோ சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீர்களா என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தையை எல்லா இருதயமும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது சொல்லுங்க, சகல விதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில ஆறுதல் படுத்த என் தேவன் போதுமானவர். இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வோமா, ஆண்டவரே ஆமென், எந்த விதத்திலும், எந்த கஷ்டத்திலும், எந்த பலகீனத்தின் மத்தியிலும் உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் ஆறுதல் படுத்த வல்லமுள்ள ஒரே ஒரு தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனுஷன் ஆறுதல் சொல்லுகிறதை காட்டிலும் தேவன் சொல்லுகிற ஆறுதலின் வார்த்தை அது நிரந்தரமானது, கடைசி வரை நடத்தக்கூடியது என்பதை அறிந்து கொள்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் பலன் அடைய, விசுவாசத்துல பலன் அடைய, ஆவில பலன் அடைய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து பலப்படுத்துகிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமா நம்முடைய கரத்துல தருகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மறைத்து காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.